காலை நேரத்து கோவை ஆர்எஸ்புரத்தில் அன்னபூர்ணா அருகே வரும்போதே பூரி மசாலா வாசனையும் நெய் ரோஸ்டின் மனமும் நாசிக்குள் நுழைந்து வா வா என்றது. இளம் வெயில், கோவைக்கே உரித்தன இளம் தென்றல். உலவுகின்ற மக்களின் கொங்கு தமிழ் காதுகளுக்கு விருந்தளிக்க, வயிற்றுக்கும் சிறிது விருந்தளிக்க சித்தார்த் அன்னபூர்ணா வாசலில் பைக்கை நிறுத்தினான். சித்தார்த்துக்கு 28 வயது. மாநிலம் 6 அடி உயரத்தில் நல்ல உடல் வாகுடன் கலையாக இருந்தான். மாலை வேளையில் ஜிம்மில் செய்யும் உடற்பயிற்சி அவன் உடலுக்கு உரமேற்றியிருந்தது. கடந்த 1 வருட காலமாக சித்தார்த் தன்னுடன் இன்ஃபோடெக்கில் வேலை பார்க்கும் கவிதாவை உயிருக்குயிராய் காதலிக்கிறான். கவிதாவும் அப்படியே. ஒரு நெய் ரோஸ்டுடன் பூரி மசாலா ஒரு செட்டையும் உள்ளே தள்ளிவிட்டு, அதன் மேல் மணக்கும் காஃபியை ஊற்றிவிட்டு, பில் கேட்டு கிரெடிட் கார்டு கொடுத்து பேமெண்ட் ஆனவுடன் டிப்ஸ் வைத்து வெளியே வந்து பைக்கில் ஏறி பீளமேட்டில் இருக்கும் தன்னுடைய ஆபீஸுக்கு கிளம்பினான் சித்தார்த். வஉசி பார்க் அருகில் ஒரு பேக்கரியில் இருந்து கௌசிக் வெளியே வருவதை பார்த்தான். கௌசிக்கும் அவனை பார்த்தான். ஆனால் தன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். கௌசிக்கும் கவிதாவை காதலிக்கிறான். ஆனால் கவிதா சித்தார்த்தை தான் காதலிக்கிறான். அதனால் கௌசிக்கு சித்தார்த்தை கண்டால் ஒரு எரிச்சல், அவன் மீது ஒரு வெறுப்பு. இருவரும் ஆரம்பத்தில் நண்பர்களாகத்தான் இருந்தார்கள். கவிதாவும் சித்தார்த்தும் காதலிப்பதை அறிந்தவுடன் கௌசிக் சித்தார்த்து மீது விரோதம் கொள்ள ஆரம்பித்தான். சித்தார்த் எவ்வளவு முறை அவனுடன் பேச முயன்ற போதும் அவன் முகம் கொடுக்கவே இல்லை. சில நாட்களுக்கு முன்பிருந்து கௌசிக் தன்னை காதலிக்குமாறு கவிதாவை வற்புறுத்த ஆரம்பித்தான். அது கவிதாவிற்கும் சித்தார்த்திற்கும் மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தியது. அதனால் இப்போது சித்தார்த்தும் கௌசிக் மீது விரோதத்தை வளர்த்து கொண்டதால் இருவரும் எதிரிகளாகி விட்டார்கள். சித்தார்த் தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்தான். எதிர் இருக்கையில் கவிதா, கவிதாவின் பக்கத்து இருக்கையில் கௌசிக். தற்செயலாக பார்ப்பது போல் கௌசிக்கை பார்த்தான். அவன் தற்செயலாக பார்ப்பது போல் கவிதாவை பார்த்தான். இடியட், இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே என்று கவிதா நினைத்தாள். குட் மார்னிங் கவி, என்ன பண்ணுற என்று சித்தார்த் கேட்டான். இந்த ப்ராஜெக்ட் என்னை ரொம்ப படுத்துது. கமான், கூல் டவுன். எந்த ப்ராஜெக்ட் தான் நம்மளை படுத்தாமல் விட்டுருக்கு என்றான். இது சவாலாக இருக்கு, உனக்கே தெரியும். சவாலாக இருந்தால் நான் கொஞ்சம் வீக் என்று. உடனே உன்னோட ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டா சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? சித்தார்த்தின் இந்த கேள்வியால் பக்கத்து சீட்டில் இருந்த கௌசிக் முகத்தில் எரிச்சல் காட்டினான். இதென்ன ஆபீஸா இல்லை காதலர்கள் பார்க்கா என்றான் கௌசிக். அதை உணராத கவிதா, இதை முடிச்சு கொடுத்துட்டா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் என குயிலாய் மொழிந்தாள். ஓகே டன், இன்னும் 2 நாளில் உன் ப்ராஜெக்டை முடிஞ்சிடும். சித்தார்த் சொன்னதை கேட்டு புன்னகைத்தாள் கவிதா. 2 நாட்களும் சித்தார்த்திற்கு வேலை இடுப்பை ஒடித்தது. அவனால் கவிதாவின் ப்ராஜெக்டை முடிக்க முடியவில்லை. 2 நாள் கழித்து ஆபீஸ் வந்தவுடன் கவிதா, சித்து, என்னோட ப்ராஜெக்ட் என்னாச்சு என்று கேட்டாள். சாரி கவிதா, இன்னும் 1 ஹவரில் முடிச்சிடுறேன் என்றான் சித்தார்த். சீக்கிரம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீம் மேனேஜர் வந்துடுவார், நான் சப்மிட் பண்ணணும் என்று கவிதா டென்ஷன் ஆகும்போது அப்போது அங்கே வந்த கௌசிக் ஒரு பென்ட்ரைவை கவிதாவின் டேபிளில் தூக்கி போட்டு, உன்னோட ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, சொன்னபடி நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கண்ணடித்தான். டேம் யூ கௌசிக், நான் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சித்தார்த்துக்கிட்ட தான் சொன்னேன், பொதுவாக சொல்லலை. நானும் சித்துவும் லவ் பண்ணுறது தெரிஞ்சும் ஏன் இப்படி படுத்துற என்றாள். எனிவே, ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு, என்ன இருந்தாலும் கௌசிக்கும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்யும் நண்பன் தானே. அப்போது கௌசிக், உன்னை நான் சித்தார்த்தை விட ஆழமாக காதலிக்கிறேன் என்பது உனக்கு புரியவில்லையா என்று நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் தெரியலை என்றான். கவி, கமான், லெட்ஸ் ஹேவ் எ காஃபி என்று சித்தார்த் அழைக்க கவிதாவும் அவனுடன் கேண்டீன் செல்ல ஆயத்தமாக. அதற்குள் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து, கவிதா, வாட் அபவுட் தி ப்ராஜெக்ட் என்று கேட்க, கம்ப்ளீட் சார் என்றால் கவிதா. கம் டு மை கேபின் என்று மேனேஜர் சொல்ல, கவிதா மேனேஜரின் கேபின் சென்று ரிப்போர்ட்டை சப்மிட் செய்த பின் சித்துவுடன் கேண்டீன் செல்வதை வெறிக்க பார்த்தான் கௌசிக்.
கேண்டீனில் ஒரு டேபிளில் அமர்ந்து கவிதாவும் சித்தார்த்தும் காஃபியை சிப் பண்ணார்கள். இந்த கௌசிக் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல சித்து என்று அவள் சொல்ல, கொஞ்ச நாள் பார்த்துட்டு விட்டுருவான், அதை விடு. எனக்கு இருந்த வேளையில் உன்னோட ப்ராஜெக்ட் முடிக்க முடியாமல் போச்சு, அது அவனுக்கு ஒரு சான்ஸாக போச்சு என்றான் சித்தார்த். நான் உங்ககிட்ட தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவன் ஏதோ நான் பொதுவாக ஆஃபீஸ்க்கே சொன்ன மாதிரி நடந்துக்கிறான், எரிச்சலாக இருக்கு சித்து என்றாள் கவிதா. மேனேஜர்கிட்ட சொல்லி உன்னோட இடத்த மாற்றிடுவோமா என்றான் சித்தார்த். அப்போ உன்னை நான் எப்படி பார்க்கிறது என்றாள் கவிதா. சரி கவி, டோன்ட் வெல் ஆன் தட். சீக்கிரம் சரியாயிடும், வா போலாம், நிறைய வேலை இருக்கு என்று கிளம்பினார்கள். வெள்ளிக்கிழமை இரவு 9:30 கவிதாவும் சித்தார்த்தும் ஃப்ரூக்ஃபீல்ட் மாலில் உள்ள மல்டிப்ளெக்ஸில் படம் பார்த்துவிட்டு ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணாவில் டின்னர் முடித்து கொண்டு பைக்கில் கவிதாவை அவளுடைய வீட்டில் இறக்கிவிட்டான். உள்ளே வா சித்து, மம்மியும் டாடியும் உன்னை பார்த்தால் சந்தோஷப்படுவார்கள் என்றான். இன்னொரு நாள் வர்றேன் கவி, இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு என்றான் சித்தார்த். நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் என்று கேட்டார். நாளைக்கு அம்மாவை திருப்பூரில் இருக்க மாமா வீட்டில் கொண்டு போய் விடணும் என்று சொன்னான் சித்தார்த். ஏய், மாமா பொண்ணுங்களை பார்க்கத்தானே போகிற என்று கேட்டாள். மாமாவுக்கு 2 பொண்ணுங்க, குட்டி குட்டியாக 10th படிக்கிறாங்க. போனவுடன் அங்கிள் சாக்லேட் வாங்கிட்டு வந்தியாங்க கேட்குற வயசு, ட்வின்ஸ். இப்படி ஒன்றை மாதிரி அழகாக அம்சமாக தேவதை மாதிரி மெச்சூர்டாக இருக்க வயசு இல்லை அவங்களுக்கு என்றான். சரி போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத, கிளம்பு என்றான். ஏதாவது ரொமான்டிக்காக ஒரு முத்தம் கேட்டால் கூட எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் லெக்சர் அடிப்பேன். இப்போ மனசு ஒன்றே ஒன்று கேட்கும், பிறகு அது தரும் இன்பத்தை நினைவில் கொண்டு மீண்டும் மீண்டும் கேட்கும். அப்புறம் அத்துடன் நிற்காது, வேறு அதிகமாக கேட்கும். அதனால் தான் சொல்கிறேன், எல்லாம் திருமணத்திற்கு பிறகுதான் என்று சொன்னாள் கவிதா. இப்படி சொல்லிவிட்டாலே ஒழிய கவிதாவிற்கும் சித்தார்த்தை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது. சரிங்க மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெக்சர் என்று கிண்டலடித்த சித்தார்த்தின் கன்னத்தில் அவன் எதிர்பாராத வினாடி தன்னுடைய மென்மையான இதழ்களை ஒற்றி எடுத்தான். சற்று நேரம் இந்த இன்ப அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போனான் சித்தார்த். இரவு நேர அமைதியில் அந்த முத்தத்தின் மென்னொலியும் கவிதாவின் மெல்லிய இதழ்களின் ஸ்பரிசமும் அவன் இதய சுவர்களில் அற்றிலனை வேகமாக இயக்க வைக்க, அவன் இதயம் திகைப்பில் படபடவென அடிக்க, உடல் முழுவதும் ஜிவ்வென்று மகிழ்ச்சி பாய, உடம்பு சூடாகி சித்தார்த்தின் தலை கிறுகிறுத்தது. பார்த்து பைக்கை ஓட்டிட்டு போய் ஒழுங்கா வீடு போய் சேருடா என்றவாறு சிரித்து கொண்டே உள்ளே ஓடினான் கவிதா. ஒருவாறு மயக்கம் தெளிந்த பின் வஉசி ஸ்ட்ரீட்டிலிருந்து பொன்னுரங்கம் ஸ்ட்ரீட்டில் உள்ள சித்தார்த்தின் வீட்டிற்கு செல்ல தாடகம் ரோட்டில் ரைட்டில் திரும்பினான். தாடகம் ரோடு முழுவதும் ஏதோ வேலை காரணமாக பிளாக் பண்ணி இருந்தார்கள். எனவே லெஃப்டில் திரும்பி ஆசாத் ரோடு வழியாக தான் இவன் செல்ல வேண்டும். ஆசாத் ரோட்டில் தான் கௌசிக்கின் வீடு இருக்கிறது. கௌசிக் வீட்டை தாண்டி ஒரு 100 மீட்டர் தள்ளி இருட்டான ஒரு ஒதுக்குப்புறத்தில் யாரோ ஒரு ரவுடி 15 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் வாயை பொத்தி கொண்டு இறுக்கி பிடித்து கொண்டிருந்தான். அந்த பெண் திமிரிக் கொண்டிருந்தது. இன்னொரு ரவுடி, ஓ மை காட், தன் ஒரு கையில் கௌசிக்கின் சட்டையை கொத்தாக பிடித்திருந்தான். இந்த ரவுடியின் இன்னொரு கையில் பளபளவென ஒரு கத்தி மின்னியது. சித்தார்த் கண்ணியமைக்கும் நேரத்தில் பைக்கை விரட்டி கத்தி வைத்திருந்தவனின் மேல் அசுர வேகத்தில் மோதியவுடன் அவன் கீழே விழ, அவன் மர்மஸ்தானத்தில் புயலாக ஒரு உதைவிட, அவன் கத்த முடியாமல் உடனடியாக ஒரு மயக்கத்திற்கு போனான். அதை பார்த்து அந்த பெண் இறுக்கி பிடித்திருந்தவன் பயமாகி ஓட்டம் எடுத்தான். சித்தார்த் அந்த பெண்ணை பார்த்து, இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு ஏமா வந்த என்று கேட்டான். என் ஃப்ரெண்டு கிட்ட நோட்ஸு வாங்க வந்தேன் அண்ணா என்று சொன்னான். லேசான மயக்கத்தில் இருந்த கௌசிக்கை காட்டி, இவன் எப்படி இங்கே என்று கேட்டான். இந்த அண்ணா தான் அந்த ரவுடிங்க கிட்டேருந்து என்னை காப்பாற்ற வந்தவர்னா என்று சொன்னால் அவனிடம். தண்ணீர் வச்சிருக்கியாமா என்று அவன் கேட்க, அந்த பெண் தன் பேக்கை திறந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து கொடுத்தாள். சற்று நேரம் கடந்து இருந்தபடியால் ஓரளவுக்கு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் அந்த பெண். சித்தார்த் கௌசிக்கின் முகத்தில் தண்ணீரை தெளித்து, கௌசிக் கௌசிக் கண்ணத்தரடா என்று உலுக்கினான். சற்று நேரத்தில் கண்களை திறந்த கௌசிக் சித்தார்த்தை பார்த்து, பின் கீழே அலங்கோலமாக கிடந்த ரவுடியை பார்த்து என்ன நடந்திருக்கும் என யூகித்து, அந்த பெண் எங்கே என்றான். நான் இங்கே தானா இருக்கேன் என்றாள். இந்த அண்ணா தான் வந்து நம்மளை காப்பாற்றினாங்க. அந்த ஆள் உங்களை கத்தியால் குத்த வந்துட்டார்னா. பதட்டம் குறைந்ததால் தெளிவாக பேசினாள் அந்த பெண். கௌசிக்,
உன்னால் நடக்க முடியுமா என்று சித்தார்த் கேட்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன், நீ இந்த பாப்பாவை அவங்க வீட்டில் விட்டுடு என்று சொன்னான். நோ, 2 பேரும் போய் இந்த பாப்பாவை விட்டுட்டு நீ என்னோட ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு உன்னை வீட்டில் விட்டுறேன் என்று சொன்னான் சித்தார்த். இந்த குப்பையை என்ன செய்கிறது என்று கௌசிக் கேட்க, சித்தார்த் அந்த ரவுடியின் பாக்கெட்டை குடைந்து ஒரு குவார்ட்டர் பாட்டில் விஸ்கியை கண்டெடுத்து திறந்து அவன் வாயிலும் உடம்பிலும் ஊற்றினான். பின் அவன் கையில் மீதி பாட்டிலை வைத்தான். அருகே கிடந்த கத்தியை எடுத்து வளைத்து உடைத்து குப்பை தொட்டியில் போட்டான். இந்த குப்பையை காலையில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அள்ளிக்கொள்ளும், வா போகலாம் என்றான் சித்தார்த். சித்தார்த் பைக் ஸ்டார்ட் பண்ண இருவரும் பின்னால் தொற்றிக்கொள்ள அந்த பெண்ணின் வீட்டின் முன் நிறுத்தி அவளை இறக்கிவிட்டு, பாப்பா இதை வீட்டில் சொல்லாத, உன் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்றான் சித்தார்த். சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, கொங்கு தமிழில் கூவிவிட்டு அந்த பெண் உள்ளே ஓடியது. பின் கௌசிக்கை பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று இன்ஜெக்ஷன் போட்டு காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிந்தவுடன் அவன் வீட்டில் இறக்கிவிட்டான் சித்தார்த். அப்போது சொன்னான் கௌசிக், சித்தார்த், நீ என் உயிரை காப்பாற்றியதால் நான் மனம் மாறி கவிதாவை உனக்கு விட்டு கொடுப்பேன் என்று மட்டும் நினைக்காதே. எனக்கு திருமணம் என்று நடந்தால் அவளோடு தான். காட் டேம் இட் கௌசிக், நீ திருந்தவே மாட்டியா? போடா என் அன்பான எதிரியே என்று கோபத்தில் கிக்கரை உதைத்து பைக்கை கிளப்பி தன் வீடு போய் சேர்ந்தான் சித்தார்த். திங்கட்கிழமை காலை ஆஃபீஸில் நுழைந்த கௌசிக் கவிதாவை பார்த்து, என்ன கவிதா, உன்னோட ஆள் ஒரு வாரம் பூனேக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம்ல, அது வரைக்கும் என்ன லவ் பண்ணுறியா என்றான். போடா எருமை, இந்த எருமைக்கு முகத்தில் காயம் எப்படி வந்துச்சுன்னு கேட்க மாட்டியா என்றான். எங்கேயாவது சுகத்தில் போய் முட்டியிருப்ப என்று அவள் சொன்னாள். சித்தார்த் கண்டிப்பாக இவளிடம் சொல்லியிருப்பான். ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாள் கிராதகி என்று நினைத்து கொண்டான். லஞ்ச் டைமில் டைனிங் ஹாலில் கவிதாவின் எதிரில் வந்து அமர்ந்தான் கௌசிக். உன் டிஃபன் பாக்ஸில் என்ன வச்சிருக்க தேவதையே என்று கேட்க, இந்தா நீயே கொட்டிக்கோ என்று பாக்ஸை அவனை நோக்கி தள்ளினான். வாவ் எம்மி, என்னோட அத்தையோட கியூலினரி ஸ்கில்ஸ் உனக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்று எல்லாவற்றையும் கௌசிக் காலி பண்ணி விட்டதால் கேண்டீனில் ஒரு தயிர் சாதம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு விட்டு தன் சீட்டிற்கு வந்தாள். பக்கத்தில் கௌசிக் ஒன்றுமே நடக்காது போல தன் வேலையில் மூழ்கியிருந்தான். அப்பாடா என்று நிம்மதியுடன் கவிதாவும் தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். மாலை 6 மணி. மறுபடியும் கவிதாவுடன் ஒட்டி கொண்டான் கௌசிக். இருவரும் லிப்டில் கீழே பயணித்தார்கள். கவிதா, நம்ம 2 பேரோட வீடும் ஆர்எஸ்புரத்தில் தானே இருக்குது, ஒரு வாரத்துக்கு என்னோட பைக்கில் வந்துடே என்று அவன் கேட்க, உன்னோட வா, ரொம்ப தேங்க்ஸ் என்றால் கிண்டலாக. இருவரும் வெளியே வந்த பின் கௌசிக் தன்னுடைய நண்பன் ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்க கவிதா தன்னுடைய ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து வெளியே வரும்போது எதிர்பக்கத்திலிருந்து திடீரென ஒரு கார் தறியிட்டு வலதுபுறமாக அதிவேகத்தில் வர அதை பார்த்த கௌசிக் கவிதா என அலறியபடியே ஓடி கவிதாவை இழுக்க முயல இருவரும் வீசெறியப்பட்டார்கள். கௌசிக் என்று கதறியபடியே கவிதா ஒரு மயக்கத்திற்கு போனாள். கௌசிக் சிறிது நேரத்தில் எழுந்து கவிதாவை நோக்கி ஓடினான். அவன் கை கால் முழுவதும் சிராய்ப்புகள், உடம்பில் ஒவ்வொரு அணுவும் வலித்தது. எதையும் பொருட்படுத்தாது ஒரு நண்பனின் காரில் கவிதாவை தூக்கி போட்டுக்கொண்டு பீலமேட்டில் இருந்த அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்துவிட்டு கவிதாவின் பெற்றோருக்கு ஃபோன் செய்து தன் நண்பனுக்கு நன்றி சொல்லி அனுப்பி வைத்து பதட்டமாக வெயிட்டிங்களில் குறுக்கும் நெருக்கும் நடந்து கொண்டிருந்தான். அரை மணி நேரத்தில் கவிதாவின் பெற்றோர் மிகுந்த பரபரப்புடன் வந்து சேர என்ன நடந்தது என்று விளக்கி சொன்னார். கவிதாவின் அம்மா ஒரு அழுகைக்கு போக, கவலைப்படாதீர்கள் ஆண்டி, கவிதா ஹெல்மெட் அணிந்திருந்ததால் ஒன்றும் ஆகியிருக்காது. 1 மணி நேரம் கழித்து டாக்டர் அவர்கள் மூவரையும் தன் அறைக்குள் அழைத்தார். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஸ்கேன் பார்த்ததில் சாதாரண பிரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், சீக்கிரம் நினைவு திரும்பிடும், ரூமிற்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், நீங்கள் ரூமில் உங்கள் பெண்ணுடன் இருக்கலாம் என்று டாக்டர் சொன்னார். கவிதாவின் அறையில் மூவரும் ஓரளவு நிம்மதியாக அமர்ந்திருந்தார்கள். சரியாக அரை மணி நேரம் கழித்து கௌசிக், ஆண்டி, அங்கிள், உங்கள் 2 பேருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா என்று கேட்கும்போது கவிதா அரைகுறை நினைவில் கௌசிக் கௌசிக் என்று உளறினாள். ஒன்றும் வேண்டாம் தம்பி,
கவிதாவுக்கு இப்போ நினைவு வந்துடும். அந்த சமயத்தில் நீ இங்கு இருந்தால் நல்லது என்று கவிதாவின் அம்மா சொல்லும்போது தெளிவாக கண் திறந்து பார்த்தால் கவிதா. அருகில் தன் தாய் தந்தையை பார்த்து ஓரளவுக்கு நிலைமையை புரிந்து கொண்ட கவிதா, கௌசிக்கு என்னாச்சு, அவன் எப்படி இருக்கான் என்று, என்னை காப்பாற்ற வந்த அவன் நல்லா இருக்கானா என்று கேட்டாள். கவிதா, கவலைப்படாதே, நான் நல்லா இருக்கேன், இங்கே தான் இருக்கேன் என்று கவிதாவின் அருகே வந்தான். கவிதா ஆதரவுடன் அவன் கையை பற்றி கொண்டு, தேங்க் காட், நல்ல வேளையாக உனக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. கௌசிக்கின் விழிகளிலும் நீர் கசிந்தது. நான் போய் ஏதாவது சாப்பிடு வாங்கிட்டு வரேன், நீங்கள் பேசிக்கிட்டுருங்க என்று சொல்ல, நீயும் ஏதாவது சாப்பிட்டு வந்துடு தம்பி. சரி ஆண்டி என்று கிளம்பினான். கௌசிக் கேண்டீன் வந்து 2 இட்லி ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்தான். பக்கத்து டேபிளில் டாக்டர் ஒருவர் அவரது கிளைண்டிடம் சொல்லி கொண்டிருந்தார். பயப்படாதீங்க மாதவன், உங்களுக்கு இருக்கிறது ஒரு சைக்கோசோமோட்டிக் டிஸார்டர் தான். இதுக்கு சைக்கோ தெரப்பின்னு தான் கொடுக்கணும். அப்படின்னா என்ன டாக்டர்? அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரெஸ், ஆங்காசைட்டி எல்லாம் சேர்ந்து உங்கள் உடம்பை படுத்துது. இதனால் உங்கள் இம்யூன் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாமல் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ், அல்சர், பாடி பெயின், ஏன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அதனால் நீங்கள் சைக்கார்டிஸ்ட்டை பாருங்கள் என்றார். இது கௌசிக் காதில் தெளிவாக விழுந்தது. ஓ மை காட், கவிதாவை காப்பாற்ற வேண்டும், அவளுடைய உடம்பு குணமாக வேண்டும் என்ற நான் அவளுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேனே. என்னால் அவளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகத்தானே இருக்கும். அவள் மனதில் இருக்கும் சித்தார்த்தை விட்டு என்னை காதலிக்க சொல்வது எவ்வளவு சுயநலம். கௌசிக் டிஃபனை முடித்துவிட்டு ஒரு தெளிவுடன் எழுந்தான். கவிதாவின் பேரண்ட்ஸிற்கும் கேண்டீனில் சாப்பிட வாங்கி கொண்டு கவிதாவின் ரூமிற்கு வந்தான். கௌசிக், அதுக்குள்ளே எங்கே போயிட்ட என்று கேட்டாள் கவிதா. உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமா கவிதா என்று கௌசிக் கேட்டான். எனக்கு ஒன்றும் வேணாம், நீ உட்காரு. சித்தார்த்திற்கு சொல்லட்டுமா கவிதா என்று கௌசிக் கேட்டான். அதெல்லாம் வேண்டாம், அவன் ரொம்ப கவலைப்படுவான். சாரி கவி, உன்னையும் சித்துவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். கவிதாவின் பேரண்ட்ஸ் அடுத்த அறையில் இருந்ததால் இவர்களால் பேச முடிந்தது. என்ன கௌசிக், நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே என்றார். இனிமேல் உனக்கும் சித்துவுக்கும் நடுவில் நான் வரமாட்டேன் கவிதா. கௌசிக், நான் ஒன்று கேட்டால் தப்பாய் நினைக்க மாட்டேயே. ஒரே சமயத்தில் ஒரு பெண்ணிற்கு இருவர் மீது காதல் ஏற்படுமா? கௌசிக் அதிர்ச்சியுடன் கவிதாவை பார்த்தான். ஒரு வாரம் கழித்து ஆஃபீஸ் லஞ்ச் டைமில் கவிதா, சித்தார்த், கௌசிக் மூவரும் ஒரே டேபிளில். கவிதா அதே கேள்வியை சித்தார்த்திடம் கேட்டாள். சித்து, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டாயே என்று. என்ன வேண்டுமானாலும் கேள், உனது உரிமையை விட்டு கொடுக்காதே, உன் எண்ணங்களை வெளிப்படுத்த தயங்காதே. ஒரே சமயத்தில் இருவர் மீது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ காதல் வருமா என்றாள் கவிதா. நேரடியாக கேள் என்று சித்து சொல்ல, என்னை காப்பாற்றியதிலிருந்து கௌசிக் மேலும் காதலை உணர்கிறேன். கவிதா, என்ன உளறுகிறாய்? நீ ஆரம்பத்திலிருந்தே சித்துவை தானே காதலித்தாய், இப்போது இடையில் என்ன குழப்பம் என்றான் கௌசிக். இரு கௌசிக், சித்து பதில் சொல்லட்டும் என்றார். கவி, இதற்கு நான் பதில் சொன்னால் அந்த பதிலில் என் சுயநல தாக்கம் இருக்கும். அதனால் நாம் ஒரு சைக்காட்ரிஸ்டை பார்ப்போம் என்றான் சித்தார்த். மாலை 6 மணி. டாக்டர் யோகிதாவின் கிளினிக். மூவரும் டாக்டரின் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். கவிதா டாக்டரை பார்த்து அதே கேள்வியை கேட்கிறாள். நான் பதிலை இறுதியில் சொல்கிறேன், முதலில் உங்கள் கதையை கூறுங்கள். இங்கே யாருக்கு யார் மேல் காதல் வந்திருக்கு? கவிதா முழு கதையும் சொன்னாள். நீ சித்தார்த்தை எவ்வளவு நாளாக லவ் பண்ணுற? 1 வருஷமா டாக்டர். கௌசிக்கை எவ்வளவு நாளா? 1 வாரமா டாக்டர். அதாவது கௌசிக் உன் உயிரை காப்பாற்றியதிலிருந்து என்று சொல். ஆமாம் டாக்டர். கௌசிக் 10 நாளைக்கு முன்னால் இன்னொரு பெண்ணை காப்பாற்றி இருக்கிறார். அந்த பெண்ணிற்கும் இவர் மேல் காதல் இருக்கிறதா என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? இது எனக்கு தெரியாது டாக்டர். அப்படியா? அந்த பெண்ணை காப்பாற்றும் போது ரவுடிகளிடமிருந்து மாட்டிக்கொண்ட கௌசிக்கை சித்தார்த் தான் காப்பாற்றினார். இது தெரியுமா உனக்கு? இதுவும் தெரியாது டாக்டர். சித்து என்னிடம் சொல்லவில்லை. டாக்டர் கௌசிக் பக்கம் திரும்பி, ஏப்பா கௌசிக், சித்தார்த் உன்னை காப்பாற்றியதால் நீ அவனை லவ் பண்ணுறியா என்றார். இந்த சமயத்தில் சித்தார்த்தும் கௌசிக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர். ஒரு வகையில் பார்த்தால் கௌசிக் உன்னை காப்பாற்றுவதற்காகவே சித்தார்த்தால் காப்பாற்றப்பட்டான் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? 2 நிகழ்வுகளும் சக மனிதனை காப்பாற்றும் உணர்வுதானே ஒழிய அதற்கு காதல் என்ற முக்கியத்துவம் இல்லை. நீங்கள் சொல்வது ஓரளவு புரிகிறது டாக்டர். பரிமாண வளர்ச்சியில் பெண்தான் தனக்குரிய துணையை தேர்ந்தெடுக்கிறாள். இந்த ஆண் நம்மை பாதுகாப்பானா?
நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் காப்பாற்றுவானா என்றெல்லாம் பெண்ணின் மூளை யோசித்துதான் தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கும். இதன்படிதான் நீ சித்தார்த்தை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுகிறாய் என்றார் டாக்டர். இடையில் கௌசிக், உன்னை காப்பாற்றியதால் உன் மூளை பரிமாணப்படி இவனும் நம்மை காப்பாற்றுவான் என்று கணக்கிட்டு விட்டது. அந்த சமயத்தில் உன் தலையில் அடிபட்டு இருந்ததால் உன் நியூரான் செயலிகள் கொஞ்சம் முறையற்று வேலை செய்யும். ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய நீட்சி. ஆபத்து சமயங்களில் ஒரு மனிதனை இன்னொருவன் காப்பாற்றுவதென்பது பரிமாண நியதி. அப்பொழுதுதான் மனித சமுதாயம் இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும். இதை காதல் என்று தவறாக எடுத்துக்கொள்ளாதே என்று டாக்டர் சொன்னார். இப்பொழுது உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு சமயத்தில் ஒருவரை மட்டுமே காதலிக்க முடியும். காதல் என்பதன் அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்திருந்தால் இதை நீ ஒப்புக்கொள்வாய். காதல் என்பது தன்னை முழுமையாக ஒருவருக்கு அர்ப்பணிப்பது. காதலானது அன்பு, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு போன்ற முப்பரிமாணங்களை கொண்டது. அப்படி ஒருவருக்கு உன்னை அர்ப்பணித்தவுடன் இன்னொருவருக்கு உன்னுடைய எந்த முழுமையை கொடுப்பாய். ஒருவருடனான காதல் முறிந்துவிட்ட பின் வேண்டுமானாலும் இன்னொரு காதல் தோன்றலாம், அது தவறில்லை. ஆனால் ஒரே சமயத்தில் இருவரை காதலிப்பது மனித மனதினால் சாத்தியமில்லை. அதனால் நீயே யார் என்று முடிவு செய்து கொள். கவிதாவின் உள்ளே டாக்டர் பேச பேச வேகமாக மாற்றங்கள் நிகழ்ந்தது. டாக்டருக்கு மானசீகமாக நன்றி சொல்லி மூவரும் வெளியே வந்தார்கள். சித்தார்த், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னித்து விடு, கண் கலங்கினா கவிதா. சித்தார்த் அவளை ஆதரவாக அணைத்து கொண்டு அவளுடைய கண்ணீரை துடைத்தான். உன்னுடைய சந்தோஷம்தான் கண்ணம்மா எனக்கு முக்கியம் என்றான். ஹலோ லவ் பேர்ட்ஸ், நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன், என்னையும் வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க என்றான் கௌசிக். உன்னால தாண்டா இத்தனை குழப்பம் என்றான் சித்தார்த். சாரி கவிதா. இப்போ இன்னொன்று சொல்கிறேன். சித்தார்த் என்னை காப்பாற்றினப்ப நான் அவனை கிண்டலாக லவ் பண்ணலை, ஆனால் இன்னொன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? நீ என்னை காப்பாற்றினால கவிதாவை உனக்கு நான் விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்காத, அவ எனக்குத்தான் என்று சொன்னான் கௌசிக். சித்தார்த், இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லலை என்று கவிதா கேட்க, அது அவனோட பெருந்தன்மை கவிதா, அதை நானும் புரிஞ்சுக்கல, சாரிடா சித்து. கௌசிக்கும் இப்போது கண் கலங்கினான். கவிதா சித்தார்த்தை இறுக்கி கொண்டாள். அந்த இறுக்கத்தில் அவளுடைய அன்பு, ஒழுக்கம், முழுமையான அர்ப்பணிப்பு என்னும் காதலின் முப்பரிமாணங்களும் இருந்ததை சித்தார்த்தால் உணர முடிந்தது.